விஜய் நடித்திருக்கும் ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் ஒரு சில வாரங்களில் ரிலீஸ் ஆக இருக்கின்றன. தற்போது இயக்குனர் வினோத் இப்படத்தின் டப்பிங் பணிகளை தீவிரமாக செய்து வருகின்றார். காட்சிகள் வெளியே கசியக்கூடாது என்பதற்காக மிகவும் கவனமாக டப்பிங் பணிகளையும் இதர போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளையும் செய்து வருகின்றார் வினோத். மறுபக்கம் தயாரிப்பு நிறுவனம் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வருகின்றனர். இந்நிலையில் இன்னும் ஜனநாயகன் திரைப்படத்தின் ரிலீஸுக்கு ஒரு மாதம் கூட இல்லாத நிலையில் தற்போது இப்படத்தின் ரன் டைம் மற்றும் FDFS டைமிங் பற்றிய தகவல் கிடைத்திருக்கின்றது. அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தின் ரன் டைம் 3 மணி நேரம் 6 நிமிடங்கள் இருக்குமாம். இதில் 15 நிமிடங்கள் விஜய்க்கான ட்ரிபியூட்டை சேர்ந்து தான் இந்த ரன் டைம் என தெரிகின்றது. 2 மணி நேரம் 50 நிமிடங்கள் படத்தின் நீளம் என்றும் அதனுடன் 15 நிமிடங்கள் விஜய்க்கான ட்ரிபியூட் வீடியோவையும் சேர்த்து ஜனநாயகன் திரைப்படத்தின் ரன் டைம் 3 மணி நேரம் 6 நிமிடம் என சொல்லப்படுகின்றது. மேலும் இப்படத்தின் FDFS காட்சி 8 அல்லது 9 மணிக்கு தான் துவங்கும் என்றும் தகவல்கள் வருகின்றன. இந்நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்தின் ரன் டைம் 3 மணி நேரத்திற்கு மேல் இருப்பது தான் ஒரு சில ரசிகர்களுக்கு நெருடலாக உள்ளது. இதுவே படத்திற்கு பாதகமாக அமைந்துவிடப் போகின்றது என்ற பயமும் விஜய் ரசிகர்கள் சிலருக்கு இருக்கின்றது. நண்பன் படத்திற்கு பிறகு அதிக ரன் டைம் கொண்ட விஜயின் படமாக ஜனநாயகன் அமையும் என தெரிகின்றது. மறுபக்கம் ஜனநாயகன் விஜயின் கடைசி படம். எனவே 3 மணி நேர ரன் டைம் ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது என்றும் விஜய் ரசிகர்கள் சொல்கின்றனர். நண்பன் படம் கூட 3 மணி நேரத்திற்கும் அதிகமாக ஓடிய படம்தான். ஆனால் அப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. எனவே கதை மற்றும் திரைக்கதைதான் முக்கியம். அது சிறப்பாக அமைந்துவிட்டால் படத்தின் வெற்றியை 3 மணி நேர ரன் டைம் ஒன்றும் செய்யாது என்றும் சிலர் சொல்ல நாம் கேள்விப்படுகின்றோம். இதற்கிடையில் விஜயின் கடைசி படம் ஜனநாயகன் என்பதால் இந்த ரன் டைம் ரசிகர்களுக்கு, அதுவும் குறிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது என்று தான் தெரிகின்றது. பொதுவான ரசிகர்களுக்கு வேண்டுமானால் 3 மணி நேர ரன் டைம் பிரச்சனையாக இருந்தாலும் இருக்கும். ஆனால் விஜயின் தீவிரமான ரசிகர்களுக்கு இது ஒரு குறையாக இருக்காது. இந்நிலையில் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவை மலேசியாவில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக போக்கொண்டே இருக்கின்றது. இதன் அறிவிப்பை படக்குழு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு தான் வெளியிட்டனர். ஆனால் இதற்கான வேலைகளை பல மாதங்களுக்கு முன்பே படக்குழு துவங்கிவிட்டார்களாம். மலேசியாவில் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவை நடத்த படக்குழு ஒரு சில மாதங்களுக்கு முன்பே முடிவு செய்து அதற்கான வேலைகளில் இறங்கியுள்ளதாக தெரிகின்றது. தற்போது அனைத்து